அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஷவர்மா. இப்போ நாளைக்கு என்ன டேன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு நீங்களும் சொல்லுங்க. நீங்க யோசனை பண்ணுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. நாளைக்கு வந்து எங்க அம்மாவோட பர்த்டே. அம்மாவோட பர்த்டேன்னா தமிழ்ல எப்படி சொல்றது? எனக்கு தெரியாது. அம்மாவோட பிறந்த நாள். பிறந்த நாள் இல்ல, பிறந்த நாள். ஓகே. சோ நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறாங்க அம்மி? பிரியாணி அண்ட் அதுக்கப்புறம் என்ன அடுத்து? எனக்கே தெரியாது. நீங்க பிரியாணி பத்தி கேக்கா? தெரியல. நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. ஆமா, சர்ப்ரைஸ். ஆனா பிரியாணி செய்ய போறேன். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு வந்து ஸ்பெஷல் பிரியாணி. சூப்பர் ரைஸ்ல ஸ்பெஷல் பிரியாணி. அந்த பிரியாணி பேர் வந்து நோ. சரி, ஓகே. நல்ல பேர் வந்து பர்த்டே பிரியாணி. பர்த்டே பிரியாணி. ஓகே. ஹைதராபாத் பிரியாணி. ஓகே. ஓகே. இப்போதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். எதுக்கு போனோம் நம்ம? எனக்கு தான் காமிக்கிறதுக்கு. காமிச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் அயான் குர்ஆன் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சொல்றேன். நல்லா படிக்கிறீங்களா? சொல்றாங்க. மாஷாஅல்லாஹ் சொல்றாங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ எனக்கு 10 சூரத் தெரியும்னு நினைக்கிறேன். மாஷாஅல்லாஹ் 10 சூரத் தெரியுமா? மாஷாஅல்லாஹ், ரொம்ப சந்தோஷமாச்சே. இன்னும் நல்லா வரணுமே. இன்னும் ஸ்கூல் ஓபன் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? only 2 weeks. 2 weeks தான். 2 weeks-ஆ? ஆமா, 31st. ஆகஸ்ட் 31st. அப்போ நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். ஆமா. அயான் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும். தொழுவணும். ஆமா. அதுக்கப்புறமா சமைக்கணும். டெய்லி பண்ண மாதிரி. 6:50க்கு வீட்ல இருந்து கிளம்பணும். டாடி 7 o'clock கிளம்பணும். அவ்வளவுதான். அப்படிதானே அயான்? ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்க நல்லா ஸ்லீப்பிங்ல இருக்கீங்க. நல்லா தூங்குறீங்க. ஓகே. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கைஸ். ஐஸ்கிரீம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வேண்டாம், எதுவுமே வேண்டாம் யான். நேற்று தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் வாங்கிறதுக்கு வந்தோம். சிக்கன் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் கைஸ், பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சிக்கன் பிரியாணி தான். அதுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணணும். இன்னும் இது வந்து நல்லா என்ன சொல்கிறது, தக்காளி எல்லாம் நல்லா வந்து குழையணும். அதுக்கப்புறம் தான் வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்தணும். கொஞ்சம் சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணிவிட்டு வைக்கணும். கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 1 கிலோ பிரியாணி தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன். பிரியாணிக்கு கடலெண்ணெய் போடுங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மசாலா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, சிக்கன்னு இதுதான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். மிளகாய் தூள், உப்பு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளியெல்லாம் கொலன்னு ஆகிட்டு எண்ணெய் பிரியணும். அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் சட்னி பச்சடி செஞ்சேன்னா என்னோடய வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சாச்சு. சூடான பிரியாணி நல்லா அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன் சொன்னான். அப்புறம் சிக்கன் வந்து இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு ரெசிபி போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் தயிர் பச்சடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.